அன்புள்ள நண்பர்களே, நோன்பு பெருநாள் தர்மத்தை நாம் கண்டிப்பாக வழங்கிட வேண்டும். நோன்பு பெருநாள் தர்மம் ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், அது மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உணவாகவும், ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் அவர் செய்த சிறு தவறுகளுக்கு, சிறு பாவங்களுக்கு அது பரிசுத்தப்படுத்துவதாகவும் அமைந்து விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் நோன்பில் நமக்கு ஏற்பட்ட பிழைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் அந்த தர்மத்தை, தானிய அறத்தை கண்டிப்பாக கொடுத்திட வேண்டும். ஒரு நபருக்கு 2.25 கிலோ அல்லது ஒரு நபருக்கு தலா 100 ரூபாய், ரூபாயாக இருந்தால் 100 ரூபாய், தானியமாக இருந்தால் ஒரு நபருக்கு 2.25 கிலோ. குடும்பத்தில் 10 நபர்கள் என்று சொன்னால் அதை கணக்கு பண்ணி நாம் பரம ஏழைகளுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வழங்கியே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டி